சார் நிஜாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் பெண்களுக்கு ஏன் வந்து சுய இன்பம் பிடிக்க மாட்டேங்குது? நம்ம சுய இன்பம் பண்ணுங்கன்னாலும் பண்ண மாட்றாங்க. இப்போ கணவர்கள் வெளியே வெளியே வெளி ஊர்ல எங்கனா போறப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கின்சே 1948ல் எடுத்த ஆய்வுகள்ல, அப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மாரி தான் இருந்தது. கன்சர்வேட்டிவான நாடு. அப்போ வந்து 60% பெண்கள் சுய இன்பம் பண்றாங்கன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த ஆய்வுகள்ல. அது ஒரு அமெரிக்காவையே குழுக்கள் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கிருச்சு. நெறைய டேட்டா குடுத்திருந்தார். அது மாரி இப்பயும் பெண்கள் யாரும் சுய இன்பம் பண்ணாம இல்ல. கம்மியா பண்ணலாம், அதிகமா பண்ணலாம். அது ஆண்கள் மாரி ஏன்னா, ஆண்களே குழப்பத்துல இருக்காங்க. நெறைய ஆண்கள் வந்து இது தப்பு. இதனால எனக்கு முடி கொட்டுது, கண் பார்வை இல்ல, ஆண்மை குறைபாடு வந்துருச்சு, குழந்தை இல்ல. இப்படி ஏராளமான தவறான நம்பிக்கைகள் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் மோசமா இருக்கும். இது ஏதாவது ஆபத்தாயிடும், குழந்தை பிறக்காது, இந்த மாரியான கடுமையான குற்ற உணர்வு வந்துடலாம் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம இதை பற்றிய விவாதம் வந்து எங்குமே இல்ல. ஒரு மனம் திறந்த விவாதம் என்பது பாலியல் பற்றிய உரையாடல் வகுப்பறையில, வீட்ல எங்குமே கிடையாது. அப்போ என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு தெரிந்த நாலெட்ஜை வச்சு தான் நீங்க வாழ்க்கைய கடத்தணும். அப்போ அந்த சிக்கல் வருது. பல பெண்களுக்கு வந்து குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சரியா? தப்பா? இதனால ஆபத்து இருக்கான்னு கூட குழப்பம் இருக்கும். இன்னும் கூட மாதவிலக்கு பற்றி பல்வேறு மாதாந்திர உதிரப்போக்கு வரும்போது, பல பெண்கள் இன்னும் அவங்க வீட்ல இருக்க பூஜை அறைக்கு போக மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. டாக்டர்களே நிறைய பேர் அந்த மாதிரி கோயில் பூஜை ரூமுக்குள்ளே போக மாட்டாங்க. இதெல்லாம் நார்மலான பிளட்டு தான், அதில் எந்த ஆபத்தும் இல்லை, எந்த புனிதத்தன்மையும் கெட்டு போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் பழக்க வழக்கங்கள் வந்து முக்கியம். பெரும்பாலான நமது சிந்தனையை நம்மை சுற்றி உள்ள சமுதாயமும் நம்ம வீட்டில் இருக்க சூழலும் தான் உருவாக்குது. நீங்கள் இந்தியாவில் பிறந்தீங்கன்னா ஹிந்துவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த பாரம்பரிய இந்திய உணவுகள், தமிழ்நாட்டு உணவு, அரிசியை சாப்பிட்டுட்ருப்பீங்க, இட்லியை சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஈரானில் பிறந்திருந்தீங்கன்னா முஸ்லீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அமெரிக்காலேயோ இஸ்ரேலையோ வேறு நாடுகளில் பிறந்திருந்தால் கிறிஸ்துவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த உணவு வகையில் சாப்பிட்டுட்ருப்பீங்க. நம்பிக்கைகளும் மத நம்பிக்கையிலிருந்து பல்வேறு விதமான நம்பிக்கைகள் வந்து நம்ம சுற்றுச்சூழல்லேருந்து உருவாகிறது. அதனால் இந்த சுற்றுச்சூழல் வந்து நம்ம உணர்வுகளை பெருமளவுக்கு தீர்மானிக்குது. அப்போது இதை பற்றிய ஒரு விஞ்ஞான பார்வை வரும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான தவறான நம்பிக்கைகள்லேருந்து வெளியே வர முடியும். சார் நாகசாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் சுய இன்பம் பண்ணும்போது லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். சுய இன்பமும் செக்ஸும் ஒன்று தான். சுய இன்பம் வந்து உங்கள் கைகளை பெண்ணுறு மாதிரி வச்சுட்டு பண்ணுறீங்க. ஜெல் யூஸ் பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணலாம். நிறைய விதமான கேஒய் ஜெல்லி அல்லது காமசூத்ரா அந்த மாதிரி காண்டம் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ஜெல் போடுறாங்க. லூபிக்கன்னே ஜெல்லு ஒன்று இருக்குது. நிறைய பேரில் இது கிடைக்குது. ஈஸியாக ஃபார்மசியில் நீங்கள் வாங்க முடியும், பயன்படுத்தலாம். உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஒரு தவறும் இல்லை, அதனால் தீமை எதுவும் இல்லை. சார் மிஸ்டர் அரவிந்த் ஒரு வினோதமான கொஸ்டின் கேட்டிருக்காரு சார். லேடிஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வயகரா யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னு கேட்குறாரு. இது ஒன்றும் ஆபத்தான விஷயம் இல்லை. அதாவது ஆண்களுக்கு வயகரா வந்து உலகை தலைகீழாக புரட்டி போட்டுது. அப்போது வந்து இதை பெண்களுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பெண்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாததுனால அது மிகுந்த பலன் கிடைக்கல. ஆனால் ஆணுறுப்புக்கு இணையாக பெண்ணுறுப்பில் வந்து கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் பெருசாகிறதுக்கு இந்த வயகரா மாத்திரை பயன்படுது. கருத்தரிக்கிறதுல பெண்ணுடைய கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் வந்து போதுமான அளவுக்கு திக்னஸ் வேணும். அப்போ தான் அந்த கரு உருவானாலும் கரு போய் கர்ப்பப்பையில் ஒட்டி வளர முடியும். அதுக்கு வந்து இன்றைக்கும் வயகராவை பெரும்பாலான ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஜெல்லாக வருது, மாத்திரைகளாக வருது, பெண்ணுறுப்பில் வைக்கக்கூடிய மாத்திரைகளாக வருது, வாய்வழி மாத்திரைகளாக இருக்குது. பல்வேறு வகையில் இன்றைக்கி இருக்குது. பெண்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. 25 மில்லிகிராம்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அது கர்ப்பப்பையுடைய உட்சுவரை பெரிதாக்குவதற்கு பயன்படுகிறது. மற்றபடி அவங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மைன்ற ஒன்றும் இல்லை. செக்ஸில் ஆர்வத்தை அதிகமாக்குறது அந்த மாதிரி பெரிய அளவுக்கு பலன் இல்லை. கர்ப்பப்பையினுடைய உட்சுவரை பெருசாக்கி கருத்தரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது.